மழைநீரை 4 ராட்சத இயந்திரங்களின் உதவியுடன் அகற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் தீபலட்சுமி கொடுத்துள்ள கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று இரவு முதல் மழை பெய்து வருகிறது. இந்த தொடர் மழை காரணமாக சாலையோரங்களில் தண்ணீர் தேக்கம் அதிக அளவே காணப்படுகிறது. இங்கே பார்த்திருக்கும் காட்சிகள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜிஎன் செட்டி சாலையில் உள்ள மழைநீர் தேக்கத்தை பார்த்து வருகிறீர்கள். இதை அப்புறப்படுத்துவதற்காக மாநகராட்சி ஊழியர்கள் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக 4 ராட்சத இயந்திரங்களை கொண்டு தண்ணீரை உறிஞ்சு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் சென்னை ஜிஎன் செட்டி சாலை மற்றும் ராதாகிருஷ்ணன் சாலை, ஹபீபுல்லா சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிக அளவில் தண்ணீர் தேங்கியுள்ளது. இதை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மாநகராட்சி ஊழியர்கள். குறிப்பாக 160 ராட்சத இயந்திரங்கள் ஈடுபட்டு மூலமாக தண்ணீரிலிருந்து வெளியேற்றும் பணியில் நடைபெற்று வருகின்றன. அது மட்டும் இல்லாமல் மெட்ரோ நிறுவனத்தின் மூலமும் மெட்ரோ தண்ணீர் மூலமாகவும் தண்ணீர் வந்து வெளியேற்றப்பட்டு வருகின்றன. இதற்காக 15 சூப்பர் சக்கர் அப்படின்னு எனப்படும் இயந்திரங்கள் கொண்டு இந்த தண்ணீரை வெளியேற்றும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக மழை தண்ணீரின் தேக்கத்தை வந்து வெளியேற்றுவதில் சற்று சிரமம் ஏற்பட்டு வருவதாக மாநகராட்சி ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் இந்த தொடர் மழை பெய்தால் இன்னும் 2 நாட்களுக்கு இந்த தண்ணீரை வெளியேற்றும் பணியில் கண்டிப்பாக இருக்கும் என்பதையும் மாநகராட்சி ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணமூர்த்தியுடன் தீபலட்சுமி.